26 26 ஏப்ரல் 4 1981. 1981. பிறந்த நேரம் 8:40 PM. 8:40 PM. பிறந்த இடம் ஐயா? கோயம்புத்தூர்மா. கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. விருச்சிக லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. குருதசை நடக்குது. ராகதசை தான் உங்களுக்கு டல் அடிச்ச தசை. இப்போ குருதசை உங்களுக்கு ஒரு நல்லவுக்கு நல்ல யோகம் தானே ஐயா? குருதசையில நான் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த 2 டிகிரிக்குள்ள குரு சனி இணைந்து பாவத்து அது கூட இல்லைங்க. இந்த பாருங்க, குருதசையில் புதன் பக்தி வரைக்கும் உங்களுக்கு முடியவே முடியாதுங்க. ஏன்னா குரு புதன் சஷ்டாஷ்டகம். குருவுக்கு 8ல் புதன் இருக்கிறாரா? ஐயா எனக்குமே ஓரளவுக்கு ஒரு 15 வருஷமா ஜோதிடம் உங்க அளவுக்கு இதுல ஒரு வர ராசிக்கு கேந்திரத்தில் சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தால் ஜோதிடம் வரும். குருதசை 5வது வீட்டோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கிறதுனால அவர் பெரிய அளவில் சோதனைகளை செய்ய மாட்டார். ஓரளவுக்கு சாப்பாடு துணிமணிலெல்லாம் கை வைக்க மாட்டார். தொழில் ரீதியாக ஓரளவுக்கு புதன் புக்தி வரைக்கும் நல்லா இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் எல்லாம் போய் சஷ்டாஷ்டகமாக மாட்டுது. குருவுக்கு 8லே போய் மறைகிறாங்களே எல்லாரும். குருதசையை விட சனி தசை நல்லா இருக்கும், அது உண்மைதான். ஏன்னா குரு அம்சத்தில் அவருடைய வீட்டிலே மீன வீட்டில் இருக்கிறார். இதைத்தான் அந்த கால நூல்கள் புஷ்கர நவாம்சம்னு சொல்லுது. நான் அதை சுபத்துவம்னு சொல்கிறேன். குரு அங்கே இருக்கிறது. இன்னொன்று, ராசிக்கு 5ஆம் கோண கேந்திரங்களில் இருக்கிற குரு நல்ல பலன்களை செய்வார். அவருடைய 5ஆம் வீட்டையே தொடர்பு கொள்கிறாரு. ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே 6, 8 தொடர்புகள் வரல. ஆனால் என்ன ஒன்று மைனஸு, சனி புக்தியும் புதன் புக்தியும் விருச்சிக லக்னத்திற்கு ஆகாது. நீங்கள் ராகதிசையில் கூட சனி புக்தி புதன் புக்தி உங்களுக்கு நல்லா இல்லையே ஐயா. ராகுதசை பாதியில நான் யூஎஸ்ல தான் இருந்தேங்க ஐயா. ஒரு 9 வருஷம் நான் யூஎஸ்ல தான் இருந்தேன். சரி. 2வது பாதி என்னை போட்டு வறுத்து எடுத்துருச்சிங்க ஐயா. 2 கல்யாணம் பண்ணி தோல்வி. குழந்தைகள் இல்லைங்க ஐயா. ராகுதசை நல்லா இல்லைன்றதை தெளிவாக சொன்னேன். ஏன்னா ராகு உங்களுக்கு தேய்பிரை சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து தேய்பிரை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. ஆமாங்க. செவ்வாயும் பார்க்குறாரு. கரெக்டாக சொன்னீங்க. செவ்வாயும் பார்க்குறாரு. நல்ல வேலையாக சனி பார்க்கல. சனி பார்த்துருந்தா சுத்தம் தொடச்சி எடுத்திருப்பார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, எல்லா கிரகங்களும் இந்த குரு கெட்டு போனாலே, 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் கெட்டு போனாலே குழந்தைகள் அமைப்பில் நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். 2 டிகிரியில் இப்போ சேர்ந்துருக்கிறாருன்னு சொன்னீங்களே, உங்களுக்கே ஜோசியம் தெரியுதுல. 2 டிகிரிக்குள்ள சேர்ந்துருக்கிறதுனால தான் குரு கெட்டு போனார். அவரே புத்திர ஸ்தானாதிபதி. நீங்களே ப்ரொஃபஷனல் ஜோசியர்ன்ட்டீங்க, எதுக்கு? எனக்கு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜில எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்டைஸ் உண்டுங்கய்யா. அதுல தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்போ எனக்கு டைவர்ஸ் 2வது முறை டைவர்ஸ் போய் கோர்ட்ல நிக்குது. அது எப்ப கிடைக்கும்னு தெரியணும். புதன் பக்தி வரைக்கும் கிடைக்காது, கேது பக்தியில தான் கிடைக்கும். சரிங்கய்யா. கேதுல தான் கேது இண்டிகேட் சேஞ்சஸ்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா? கரெக்ட்டுங்க. இந்த பாதி ஆதிபத்தியம் முடியும் போது ஏன்னா 27 ஒரு 13 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வரும் இல்லைங்களா? வரும்தான். ஆனா அவர் சஷ்டாஷ்டகமா இருக்கறனால வராது. அவர் வழக்கு ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதாங்க 11ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை எப்பதாங்க ஐயா செய்வார்? 11ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை 20% தான் செய்வார். அவர் 11ஆம் இடத்திற்கு 8ல மறைஞ்சிருக்காருங்க. 11ஆம் இடத்துக்கு 8ல போய் மறைஞ்சிட்டாரு. 11ஆம் இடத்துக்கு 8ல மறைஞ்சா 11ஆம் பாவத்தை செய்ய மாட்டார். வழக்கை தீர்க்கக்கூடிய இடம், வெற்றியை எடுக்கக்கூடிய இடம் அதுதான். ஆனா அவர் 8ல போய் மறையக்கூடாது. 11 8லயும் மறைஞ்சாரு, தசாநாதன 8லயும் மறையறாரு. அவர் பலவீனம் ஆயிட்டாரு. அவர் உங்களுக்கு வெற்றியை புதன் வரைக்கும் அவர் தடுப்பார். புதன் வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நடக்கவே நடக்காது. குருவின் பார்வை வாங்கி பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் அதிபதியோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கின்ற கேது பக்தியில தான் வழக்கு சக்சஸ் ஆகும். புதன் பக்தி வரைக்கும் நீங்க வாய்தா வாங்கிட்டே போவீங்க, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கேதுல நல்லா இருக்கும். இன்னொன்று, சுக்கிரனை பார்த்தீங்கன்னா அவருடைய 12ஆம் வீட்டை அவர் கேந்திரமாகி பார்க்கிறாரு. தன்னுடைய 7ஆம் வீட்டிற்கு 12ல மறைகிறாரு. சுக்கிர பக்தியில உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் 3ஆம் அதிபதி 2வது திருமணத்தை கொடுப்பார். 7ஆம் அதிபதி முதல் திருமணத்தை கொடுத்தா 11ஆம் அதிபதி 2வது திருமணத்தை கொடுப்பார். இது மாதிரியான விஷயங்களை நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இல்ல கரெக்ட்டுங்க. இந்த மாதிரியான அமைப்பு. சொல்லுங்க.
ஐயா இப்போ எனக்கு இன்னொரு கேள்விங்க. இப்போ குரு 3 வீட்டை பாக்குறான் இல்லைங்களா ஐயா? ஆமா. கரெக்டா இன்னும் ஒரு 4 நாள்ல வந்து அந்த ஒரு 1/3 முடியுதுங்க ஐயா. சோ இப்ப எந்த வீட்டை அவரு இப்ப பார்த்து என்ன கெடுத்துட்டு இருக்காரு, அடுத்து எந்த வீட்டு பலனை கொடுக்க போறாருங்க ஐயா? நான் குரு பார்க்கின்ற 3 வீடுகளும் வலுப்பெறும், அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொன்று, இந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் வந்து அந்த இன்னும் ஒரு 4 நாளில் நடக்க போகுதுன்றதை நீங்கள் கணிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் 5 நிமிஷம் முன்ன பின்ன பிறந்திருந்தீங்கன்னா 15 நாள் முன்ன பின்ன வரும். சரிங்கய்யா. 10 நிமிஷம் முன்ன பின்ன பிறந்திருந்தீங்கன்னா 1 மாதம் முன்ன பின்ன வரும். கரெக்ட்டுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ப்ரொஃபஷனல் ஜோதிடராக இருக்கிறனால முன்னாடி நடந்த வாழ்க்கை சம்பவங்களை வச்சே நம்ம பிறந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுபடி அட்ஜஸ்ட் பண்ணதுல இதுதாங்க வருது. ஒரு 38 37 தாங்க வருது. 8:37 8:38 தாங்க வருது. ஆமா, 8:37 8:38 இருக்கும். ஏன்னா ராத்திரி தானே பிறந்திருக்கிறீங்க. மிட் நைட்ல பிறந்திருந்தா தான் டைம் சரியா இருந்திருக்காது. இந்த அமைப்புல கேது புக்தியில தான் உங்களுக்கு மாற்றம் வரும். கவலைப்படாதீங்க, கேது புக்தியில இருந்து தான் வெளியே வருவீங்க. ஆனா ஒண்ணு, குருதிசை நல்லா இருக்கும். ராகுதிசையில கொடுத்த அவ்வளவு பெரிய சோதனைகள் பிற்பகுதியில ராகுதிசையில வடிச்சு எடுத்திருக்கோம் உங்களை. அந்த மாதிரியான சோதனைகள் இப்ப கொடுக்காது. புதன் புக்தி வரைக்கும் ஒன்றும் நடக்காது. சொல்றது வேஸ்ட். சும்மா ஆறுதலுக்கு வேணா சொல்லிக்கலாம். அவர் 11ஆம் அதிபதினு. அவர் 11ஆம் அதிபதின்றதை விட அவர் இங்கே புதனுடைய வீட்டுல அம்சத்துல செவ்வாய் உட்காந்து செவ்வாயோட ரொம்ப நெருங்கி உட்கார்ந்துருக்கிறார். தெரியுதா? 4 டிகிரிக்குள்ள 6ஆம் அதிபதியோட, லக்னாதிபதி கூட அவர் உட்காரல. லக்னாதிபதியே 6ஆம் அதிபதி. இன்னொன்னு சொல்லிடுறேன், 2 கேஸும் உங்களால தான். நீங்க வழக்கு பிரியர். என்னங்க பண்றது? பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிறீங்க. உண்மையை ஒத்துக்கிறீங்க. ஒரே ஒரு கேள்வி. எனக்கு வந்து இந்த பினான்சியல் அஸ்ட்ராலஜில நான் பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 7-8 வருஷமா. முடியும் உங்களால. பொருளாதார அமைப்புகள், ஏன்னா குரு வந்து சனி. ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜிலே சனியின் துறைகளில் வாங்க. சனியின் துறைகளில் வந்தீங்கன்னா அந்த பொருளாதார அஸ்ட்ராலஜியில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வர முடியும். சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஜோதிடம் வரும். ஜோதிடத்தின் மூலமாகவும் வருமானம் வரும். ஆனால் முறையான, இப்போ புதன் பக்தி வரைக்கும் வராது, முறையான இன்கம்ன்றது உங்களுக்கு சனியால தான். அதையும் சொல்லிடுறேன். சனி தான் உங்களுக்கு கூடுதல் சுபத்துவம். சனி சம்பந்தப்பட்ட துறைகளை தான் வருவீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்